ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்லி, தோசை இதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷன். சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். ரெகுலராக பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி தான் செஞ்சிட்ருப்போம், தக்காளி சட்னி தான் செஞ்சிட்ருப்போம் இல்லையா? ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ஈஸியாக நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த சட்னி இருந்தது அப்படின்னா ஒரு 10 தோசையாவது சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ராகி தோசை எல்லா டிஃபன் ஐட்டமுக்கும் ஆப்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம யூஸ்வலாக தேங்காய் சட்னி அரைக்கிற மாதிரியே தான், ஆனால் இனி 2-3 பொருள் நம்ம சேர்த்த போகிறோம். அரை மூடி தேங்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 டீஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேன் வச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு, ஆயில் ஹீட் ஆன உடனே ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. காரத்துக்கு 4 வரமிளகா சேர்த்திருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் பார்த்திங்கன்னா புளி சேர்த்திருக்கேன். கொஞ்சம் தான் புளி சேர்த்தணும், அதிகமாக சேர்த்தக்கூடாது. சின்ன நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அந்தளவுக்கு புளி சேர்த்திருக்கேன். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம், இதோட சேர்த்திக்க போகிறோம் தேங்காய், பொட்டுக்கடலை, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம், 4 வரமிளகாய். இதுக்கு தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். இது கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம சட்னி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடலாம். அவ்வளோதான். நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பயுமே தாளிப்பு ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து இதில் கொட்டிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஈஸியாக டக்குன்னு ஒரு சட்னி செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.